வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவலில் பயம் போக்கும் ஸ்ரீ அனுமன் மந்திரம் தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறோம். ராமாயணத்தின் ராமனின் தீவிர பக்தராகவும் இருந்த ஆஞ்சநேயர் மைந்தனாகவும் வாயு புத்திரனாகவும் அறியப்படுவர். ஆஞ்சநேயர் இவர் அனுமன், மாருதி, ராமதூதர், சிறிய திருவடி என பல பெயர்கள் பெற்றவர். பக்தர்களால் இந்த பெயர்களை கொண்டு அழைக்கப்படுகின்றார். வலிமை, அறிவு, தைரியம் மற்றும் பக்திக்கு அடையாளமாக விளங்குவார். அனுமனை வழிபட்டால் ராமபிரானோட அருளும் கேட்டும். ஜெய் ஆஞ்சநேயர் வழிபாடு என்பது மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. ஸ்ரீ அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு நம்ம விரதம் மேற்கொண்டு வழிபாடு செய்வதனால் நம் நினைக்கும் அத்தனை காரியங்களும் கைகூடும். ஹனுமன் காயத்ரி மந்திரம். காயத்ரி மந்திரம். ஸ்ரீ ஹனுமன் ஓம் ஆஞ்சநேயாய வித்மஹே வாயுபுத்ராய தீமஹி தந்தோ ஹனுமத் பிரசோதயாத். இந்த திருமந்திரத்தை 108 முறை தினமும் நாம் துளசி மாலை அணிவித்து துளசி அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும். வெற்றிலை அல்லது வடமாலை சாற்றியும் வெண்ணெய் சாற்றியும் வழிபடலாம். தினமும் நம்மளால் வடை செய்ய முடியாத வெற்றிலை பாக்கு பழம் வச்சு வெண்ணெய் சாத்தி வழிபடலாம். வெத்தலை மாலை போடலாம். இவ்வாறு தொடர்ந்து வழிபட்டு வந்தால் மனதில் இருக்கும் தீய எண்ணங்கள் எல்லாமே விலகிடும். பயமே நமக்கு இருக்காது. எந்தவித செய்வினை கோளாறுகளும் நம்ம கிட்ட நெருங்கவும் நெருங்காத. நம்ம கிட்ட இருக்கிற பயம் எல்லாம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்த பிறகு நம்ம கிட்ட மனசில் அமைதி பெறுவது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட கொஞ்சம் நெஞ்சம் பயம் இருந்தாலும் அது ஆஞ்சநேயர் அந்த பயத்தை போக்கிடுவார். பலம் கிடைக்கும், உடல் பலம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதனால் திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், அனைத்து வித சௌபாக்கியங்களும் கிடைக்கும். அனுமனின் வாளில் நவகிரகங்கள் இருப்பதாக ஐதீகம். எனவே அனுமனின் வாளில் சந்தனம், குங்குமம் வைத்து வழிபட்டு வந்தால் நவ கிரகங்களில் ஏற்படும் தோஷங்கள் விலகி நன்மை